அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கான இந்த மாத பலன், அதாவது இந்த மாதம் அப்படின்றது வந்து குரோதி வருடத்துக்கான 2024 ஆனி மாத பலன். ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் இருந்து பாதச்சனிக்காக மாறி இருக்காங்க. ஆனால் குரு பகவான் உங்களை பார்வை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ தான் ஜஸ்ட் பெயர்ச்சி ஆனார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கார். 8ஆம் அதிபதி சூரியன் 6ல் மறைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதியான அமைப்பில் சுக்கிர பகவானும் வந்து பார்த்திங்கன்னா 8ல் மறைஞ்சிட்டாங்க. பொதுவாகவே சனி பகவான் அமைப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து மனக்குழப்பம், போராட்டம், ஒரு சோர்வு இந்த மாதிரியான தன்மைகள் கொடுக்கும். அது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியும் வந்து 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால தொழில் விஷயத்தை கொஞ்சம் பெருசாக விரிவுபடுத்திக்க வேண்டாம். உங்களுடைய ராசியாதிபதியே தனத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. தனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியில் உட்காந்துருக்கிறாரு. உங்களுக்கு வரக்கூடிய வருமான அமைப்பு நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வருமான அமைப்பு உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுக்கும் எப்போவுமே சனி பகவானோட இதில். இந்த டைமிங்கில் தொழிலை விரிவுபடுத்துறது, மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் தவறுதலாக போயிடும். எங்கேயாவது லேபராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். 3ல் ராகு பகவானும் 9ல் கேது பகவானும் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த தீய கிரகங்கள் அமைப்பில் இந்த மாதிரியான ஸ்தானங்களில் அமர்றது உங்களுக்கு நல்ல ஹைலைட்டான பலனாக தூக்கி கொடுத்துருவாங்க. உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஸ்தானத்தில் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இந்த டைமிங்கில் சொத்து பத்துக்களுக்கான அமைப்பில் ஏதாவது நீங்கள் வந்து வாங்கிறது, விற்கிறது, சரி பண்ணுறதுனா செய்யலாம். ஏதாவது தாய்க்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதுக்கான சரியான மருத்துவ முறைகளும், தாய்க்கு உடல்நிலை அமைப்பு நல்லா இருக்கிறதும் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருடம், இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய 9வது ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. படிப்பு விஷயம் எப்போவுமே கேது பகவான் ஞானக்காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டு படிப்பு, மந்திர உச்சாடனங்கள், நிறைய டிகிரியாக படிச்சுக்கிட்டே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் 6ஆம் இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. எதிரி பயம் கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் உபாதைகளோ, எதிரி பயமோ, கடன் தொந்தரவுகளோ நீடிக்கக்கூடிய சூழல் வந்துடும். அதை எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதம் கடன் வாங்குறதோ மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டு அடுத்த இதில் இருந்து நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து சுப செலவு எது வேணாலும் செய்யுங்க. அன்பான துணை அமைப்புக்கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது விலகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நீண்ட நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய சூழலும் இப்போ இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு தந்தைக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் தந்தையோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்தாலும் அதை பயப்படாமல் செஞ்சுக்கோங்க. இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ செலவு வர்றது, மற்ற விஷயங்களில் தொழிலில் பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்களே பயந்துக்கக்கூடாது. இது ஓரளவுக்கான பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன செய்யலாம், இன்னும் என்னென்ன அனுகூலம் இருக்குது, இந்த மாதத்தில் ஏதாவது நம்ம சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரத்துக்கான கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது, திசா புத்திகள் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்களை நம்ம எடுத்துக்கணும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவுக்கு வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.